அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பை மோட் ஸ்மார்ட்ல வந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து எலைட் மெம்பரா அப்கிரேட் ஆகணும்னு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ஆல்ரெடி சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம்னு 2 இருக்கும். அதுல வந்து சேல்ஸ் டீம்ல வந்து கம்பல்சரி வந்து ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்க பர்ச்சேஸ் இது வரைக்கும் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, ஓல்டு மெம்பரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 3 நாளைக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே அப்படியே இருக்கும். அது போக நீங்களும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு மாறி நீங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நியூ மெம்பராக இருந்தீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. சேம் இதே மெத்தட் தான் உங்களுக்கும். இப்போ நீங்கள் ஓல்டு மெம்பராக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டவுன் லைனில் உங்கள் அப்ளைனர் யாரோ அவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க் மூலிமா மட்டும் நீங்கள் பைமோட் ஆப் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்களா அப்படியே போய் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ரெஃபரல் கோடு கேட்கும். அது என்னென்னு தெரில அப்படின்னா உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும், உங்களை அப்ளைனருக்கும் யூஸ் இல்லாமல் போயிடும். அதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டவுன்லைனருக்கும் உங்களுடைய லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். இதில் வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணிடுங்க. இப்போ மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நேமு, இந்த லாஸ்ட் நேம்னா இனிஷியல் போட்டுருங்க. ரெஃபரல் கோடு இந்த மாதிரி வந்து ரெஃபரல் கோடு வந்து உங்கள் அப்ளைனர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கொடுங்க. லாகின் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஷாப் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. உள்ள வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜாயின் நவுன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயின் நவ் கொடுங்க. இதில் கொடுத்தீங்க அப்படின்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. என்னென்ன வெல்கம் கிட்டு எல்லாமே வந்து இது கொடுத்து வெல்கம் கிட் வந்து நியூ மெம்பருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓல்டு மெம்பருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. பை எலைட் மெம்பர்ஷிப் ஓகே கொடுத்து கண்ணியை கொடுங்க. பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து நம்ம அப்படியே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 6500 அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் இருக்கிறதுல நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட் மெத்தேடு மூலியமாலும் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து பிஎம்னு போட்டு ஒரு 12 நம்பர் இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் திரும்ப பேக் வந்துட்டு அமௌண்ட் காட்டின உடனே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஜாயின் எலைட் மெம்பர்ஷிப்புங்கிறது வந்து மாறிடும். இப்போ காட்டுறோம் பாருங்கள். இப்போ எலைட் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் எலைட் மெம்பர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து உங்கள் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த அக்கௌண்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஎம் இருக்காது, இந்த நம்பர் கிடையாது. கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா எலைட் ப்ரீமியம் பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இந்த டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதுதான் நீங்கள் வந்து அந்த எஸ்பிஓ அப்கிரேடில் போயிட்டு இந்த நம்பர் தான் நம்ம வந்து இதை அமைத்தி பிடிச்சிங்க அப்படின்னாலே காப்பி ஆகிடும். இது அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டில் வந்து லாகின் பண்ணிடுங்க. இதில் முக்கியமானது ஒன்று, நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இன்றைக்கி மதியம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு மதியம் கரெக்டாக இதே டைமுக்கு மேலே நீங்கள் போய் அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உடனே இந்த கோடை கொண்டு போட்டீங்க அப்படின்னா இது வந்து நாட் இன்வேலிடு அந்த மாதிரி தான் காட்டும். நீங்கள் ஒரு நாள் கழிச்சு அதுக்கப்புறமா 24 ஹவர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு எஸ்பிஎல் கொண்டு உங்கள் அப்கிரேடில் கொண்டு நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா தான் அப்டேட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உடனே அந்த வந்து பிஎம் அந்த ஆர்டர் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொண்டு நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்பிஓ போட்டு லாகின் பண்ணிட்டு உள்ளே வாங்க. ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் எடுத்து அப்கிரேடு, இந்த அப்கிரேடு கொடுங்க. அப்கிரேட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வாங்க. அப்கிரேட் கொடுத்ததுக்கப்புறமா பை மோட்னு வந்துருச்சுங்களா, பை மோட்னு கீழே வந்திருக்கும். இதில் வந்து எப்படி அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி கூட நீங்கள் பார்த்துட்டு பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. வந்துட்டு நீங்கள் வந்து இது வந்து ஒரு நாள் கழிச்சு தான் நம்ம வந்து போடுறேன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி தேதி 9 அப்படின்னா நீங்கள் நீங்கள் 9ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10ஆம் தேதி தான் நீங்கள் போய்ட்டு அப்டேட் பண்ணணும். 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். செட் டேட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து அந்த ஆர்டர் ஐடி இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. இப்படி தான் நம்ம வந்து பைமோட்டில் வந்துட்டு அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு அதனுடைய ஆர்டர் ஐடி கொண்டு வந்து
எஸ்பிஓவில் போட்டு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓல்டு மெம்பர் ப்ளஸ் நியூ மெம்பருக்கு சேம் இதே மெத்தட் தான். ஓல்டு மெம்பருக்கு வந்து ஒரு 3 நாள் மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுங்கள். அமௌண்ட் பே பண்ணுறது கம்பல்சரி கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோ கொண்டு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.